இந்த புதிய வருடத்துல ஆண்டவர் ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்துகின்றார். இந்த வருடத்துல 2026 உலகத்துல மீண்டும் யுத்தங்கள் உண்டு. கண்டிப்பா போர் நடக்கும். நாட்டிற்கு எதிராக நாடு. நாம் ஜெபிப்போம். அநேக மக்கள் இறந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு கடந்து செல்வார்கள். ஆண்டவருடைய நாம் பரிந்து ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் பாதுகாத்து அதை தடுத்து நிறுத்துவார். ஆண்டவர் சொல்றதுதான், என் மக்களுக்காக யார் குரல் எழுப்புவார்கள், என் மக்களை நான் ஆசீர்வதிப்பதற்காக யார் கண்ணீரோடு ஜெபிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்ப நம்ம உருக்கமாக உலகத்திற்காய், ஆண்டவரை நீங்க படைத்த இந்த உலகம் பாதுகாக்கப்படணும், அழிந்து போக கூடாது, யுத்தங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி அதற்கு எதிராக சமாதானத்தின் ஆவி உண்டாகட்டும் என்று சொல்லி நாட்டு தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மீண்டுமாக மனித ஆசையின் மூலமாக, நம்முடைய சுயநலத்தின் மூலமாய் இயற்கை சீற்றங்கள் இந்த வருடத்துல உண்டாகும். இயற்கை பாதிப்பு உண்டாகும். அதற்காக நாம் ஜெபிப்போம். வரக்கூடிய பாதிப்புகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் எந்த உயிர் சேதமும் ஆண்டவர் அனுமதிக்காதபடி மக்களை காப்பாற்றும்படியாய், படைப்புகள் அழிந்து போகாதபடி காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து, இரக்கத்தின் ஜெபமாலையும் இறை வார்த்தை ஒப்பு கொடுத்து அவருடைய இரக்கத்தை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம் குரலை கேட்பார். மூன்றாவதாக, இந்த வருடத்திலே காற்றில பரவக்கூடிய நோய்கள் வரும். காற்றின் மூலமா ஏற்கனவே பரவிக்கிட்டு இருக்குது. இப்போ போன வருஷத்திலிருந்தே பரவிக்கிட்டு இருக்குது. பல விதமான காய்ச்சல் கடந்து வருது. இதை காட்டிலும் மேலானதை நாம் பார்ப்போம். நாம் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கின்ற பொழுது, அவருடைய ரத்தம் நம்மை சூழ்ந்திருக்கின்ற பொழுது எதுவும் நம்மை அசைக்க முடியாது. எதுவுமே அசைக்க முடியாது. அந்த ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். அடுத்ததாக ஆண்டவர் சொல்றது, ஆவியானவரின் வல்லமை இந்த வருடத்துல அதிகமாய் வெளிப்படும். இதுவரைக்கும் நடந்த காரியங்களை காட்டிலும் ஆண்டவர் சொன்னது போல எங்க பாவம் நிறைஞ்சிருக்கிறதோ அங்க என்ன வெளிப்படும்? ஆண்டவருடைய இரக்கம் வல்லமை வெளிப்படும். இந்த வருஷம் ஆவியின் அசைவாடுதல அதிகமா நீங்க உலகம் முழுவதும் பார்ப்பீங்க. பல நாடுகள்ல இந்திய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக போராட்டங்கள் வந்தாலும் கிறிஸ்தவ மக்கள் கூட்டம் பழுகி பெருகும்படியாய் ஆவியானவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராட்டங்கள் மத்தியில ஆண்டவரின் வல்லமையினால் தம் மக்களை, அவர் ஜனங்களை பழுகி பெருக செய்வார். அடுத்ததாக, கிறிஸ்தவர்களுக்கு இடையிலே ஒரு சமாதானத்தை நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். நீ என்ன மதமா, எந்த இதா, நீ சபையா பிரிஞ்சு கிடந்தாலும் சரி, உன்னை ஒன்று சேர்ப்பதற்காக ஒரு கழகத்தை அனுப்பி உங்களை ஒன்று சேர்ப்பேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆக நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு மட்டும் நம்ம ஜெபிக்க கூடாது. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி யாரெல்லாம் அடிக்க எழுகின்றார்களோ, எங்க பிரிஞ்சு கிடந்தாலும் சரி, எங்க இருந்து ஜெபிச்சாலும் சரி, அந்த மக்களும் மீட்பு பெற வேண்டும். அவர்களும் கிறிஸ்துவின் சாட்சிகள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு ஆண்டவர் படைத்த அனைத்து படைப்புகளுக்காகவும், மற்ற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காகவும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்காகவும், அவர்கள் இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் அவர்களுக்காகவும், குறிப்பாக இந்த 2026 வருடத்தில் நாம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். அதை காட்டிலும் மேலான ஜெபங்கள், குடியில விழுந்து கிடக்கின்றவர்கள், போதைக்கு அடிமையா இருக்கிறவர்கள், பல்வேறு விதமான நோயினால், கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு சாவின் தருவாயில் இருக்கிறவர்களுக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு, இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்கும்படியாய் ஆண்டவர் கேட்கின்றார். அன்னை மரியாள் சொல்றது ஒன்னே ஒன்று, அதுதான். நான் அன்னை மரியாள்கிட்ட அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு காரியம் உண்டு. அம்மா, இப்பவாத நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா, இப்பவாத மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா என்று நான் சொல்லும் பொழுது, அவங்களை நான் பார்க்கும் பொழுதுதான் அவங்க ட்ரெஸ் எப்போதுமே ஒரு பிச்சைக்கார ஒரு பெண்ணுடைய ட்ரெஸ் மாதிரிதான் இருக்கும். அவங்க ஒரு நாள் கூட பட்டுச்சேலை உடுத்தி வேளாங்கண்ணியில் உட்காந்துருக்கிற மாதிரி, பூண்டியில் உட்காந்துருக்கிற மாதிரி நான் பார்த்ததில்லை. அவங்க எப்ப பார்த்தாலும் கிழிஞ்சு போன, ஒரு புற்றுநோய் வந்த, அல்லது உடம்பு ஃபுல்லா சொறி வேதனையில இருக்கக்கூடிய, ரொம்ப அழுக்கா இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு தான் எப்போதுமே காட்சி கொடுப்பாங்க. அதை சொல்றாங்க, என் மக்கள் பாவத்துல வீழ்ந்து கிடக்கிறாங்க, என் மக்கள் நோயினால் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவர்களுக்காய் கண்ணீரோடு என்னோடு சேர்ந்து ஜெபிக்க கூப்பிடு அப்படின்னு சொல்லி மரியாள் ஒவ்வொரு தினமும் எனக்கு சொல்வது உண்டு. இன்று ஆண்டவர் கேட்கிறது தான், நாம் ஜெபிக்கின்ற பொழுது மரியாளை கூப்பிட வேண்டும், நாம் ஜெபிக்கின்ற பொழுது செராபைமை கூப்பிட வேண்டும், நாம் ஜெபிக்கின்ற பொழுது வானகத்தில் இருக்கிற விண்ணகத்தின் படைகள் நம்மளோடு சேர்ந்து இருக்கணும்னு சொல்லணும். நம்ம ஜெபிக்கின்ற பொழுது அதி தூதர்கள் என்னோடு யுத்தம் செய்ய கூட வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க வேண்டும். எதை சொல்லி ஜெபிக்கின்றோமோ அந்த விண்ணகத்தில் இருக்கிறவங்க உங்க கூட வந்து நிற்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கூப்பிட்டதான் அவங்க வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. நாம் அழைத்தால் தான் நம்மளோடு அவர்கள் சேர்ந்து செயல்படுவார்கள். அந்த விசுவாசத்தோடு காவல் தூதர் எப்போது நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க.
காவல் தூதர்கிட்ட நீங்க சொல்லணும். உங்க மொபைல்கிட்ட சொல்லக்கூடாது, காலையில 5 மணிக்கு என்னை எழுப்பி விடுன்னு சொல்லி. காவல் தூதர்கிட்ட சொல்லுங்க, காலையில நான் 5 மணிக்கு ஜெபிக்கணும், என்ன 4:45 எழுப்பி விடுங்க என் காவல் தூதரே அப்படின்னு சொல்லி அவருக்கு வேலை கொடுத்து பாருங்க, அவர் செய்யறாரா செய்யலையான்னு. அப்ப சொல்லுங்க, உண்மையிலே உங்களுக்கு ஒரு காவல் தூதர் இருக்கிறார் என்று சொல்லி. மத்தவங்க சொல்லதை நம்ப கூடாது. உண்மையிலே தான் இருக்கிறாரா இல்லையா நீங்க சோதித்து பாருங்க. ஒரு வேலையை அவருக்கு கொடுங்க, காவல் தூதரை எனக்கு இதை பண்ணுங்க, காவல் தூதரை இதை போய் அவர்கிட்ட சொல்லுங்க. நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்பாக என் மனைவியை நான் சொல்லதை ஏற்றுக்கொள்ளணும், அவ புரிஞ்சுக்கணும். காவல் தூதரை நீங்க போய் சொல்லுங்க அவட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க மனைவிட்ட போய் பேசுங்க. அவ செய்யறா நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ ஏற்றுக்கொள்ளுங்க, உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு காவல் தூதர் இருக்கிறார் என்பதை அனுபவிக்க வேண்டும். வெறும் எழுதி வச்சதை நம்ப கூடாது. பைபிள் சொல்றதை வெறும் கேட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த பைபிள் வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். அதுக்காக ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அப்ப நம்ம வெறுமையானவர்கள் கிடையாது. நோய்வாய்ப்பட்டு வேதனையில சோதனையில மாட்டிக்கொண்டு இறக்கக்கூடிய அனாதை மக்கள் அல்ல. நமக்கு அழியாத ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் நம்மை படைத்தவர். அவர் தான் உயிர் கொடுத்து நம்ம வாங்கியிருக்கிறார். தன் ரத்தத்தை சிந்தி தனக்கு சொந்தமான பிள்ளைகளாய் மாற்றிக்கொண்டவர் அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு தாயாக தகப்பனாக இருக்கிறார். அந்த உரிமையோடு ஒவ்வொரு நாளும் நாம் நம் குடும்பத்திற்காக, உலகத்திற்காக, கடவுள் படைத்த அனைத்து படைப்பிற்காக, திருச்சபைக்காக, திருச்சபையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய கட்டாயம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு. அதனால நம்ம அதிகமா நம்ம பிள்ளைகளுக்கு, கணவருக்கு, வீட்டு பிரச்சனைக்கு மட்டும் ஜெபிக்காம உலகளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துன்பங்களை கொண்டு வரக்கூடிய அந்த நபர்களுக்காக ஜெபிங்க. உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை காணாம போயிடும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது உங்கள் வீட்டுல பிரச்சனையே இல்லாம போயிடும். எப்படி வந்ததோ அப்படி மறைந்து போய்விடும். அந்த விசுவாசத்தோடு ஜெப வீரர்களாய் அனைவரும் எழுந்து செயல்படுவோம். அதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார்.